டெமோஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகலாம். இது வந்து SQL Server 2014 கஸ்டமர்ஸ்க்கு 01 டேபிள் query ரன் பண்ணுற டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ சேட் டேட்டா சோர்ஸ் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் நியூ டேட்டா சோர்ஸ் கிளிக் பண்ணுறேன். நேம் பார்த்தீங்கன்னா STS கஸ்டமர்ஸ்க்கு 01 நேம் வந்து அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் எடிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா CCLR 56 வந்து சர்வர் நேம், SQL 2014 வந்து SQLோட இன்ஸ்டன்ஸ் நேம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் SQL Server 2014 டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா டைனரி டேட்டாபேஸ், டேபிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஸ்கோர் 01 டேபிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா டைனரி டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. டெஸ்ட் கனெக்ஷன் சக்ஸீட் ஆச்சு. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துலாம். அகைன் ஓகே கொடுத்துலாம். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்ஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நியூ ஐட்டம் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட். ஸோ ரிப்போர்ட்டில் என்ன நேம் அசைன் பண்ணலாம்னா ரிப்போர்ட் _ பேராமீட்டர் நேம் அசைன் பண்ணி ஆட் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டா சோர்ஸஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டேட்டா சோர்ஸஸ் கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்துட்டு டேட்டா சோர்ஸ் நேம் அசைன் பண்ண என்ன நேம்னா DS _ கஸ்டமர்ஸ்க்கு 01 நேம் வந்து அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா STS _ கஸ்டமர் _ 01 சேட் டேட்டா சோர்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் டேட்டா செட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் டேட்டா செட் கொடுத்துடலாம். டேட்டா செட் நேம் அசைன் பண்ண என்ன நேம்னா DSET _ report _ parameter. ஸோ நேம் வந்து நம்மளுடைய கன்வீனியன்ட் தான் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் யூஸ் டேட்டா செட் எம்போர்ட் இன் மை ரிப்போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேட்டா சோர்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். டேட்டா சோர்ஸ் வந்து DS _ கஸ்டமர்ஸ்க்கு 01 வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு கொரி பார்த்தீங்கன்னா நம்முடைய SQL Server 2014 கஸ்டமர்ஸ்க்கு 01 டேபிள் கொரி இருக்குல்ல, அதை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு பேராமீட்டர் செட் பண்ணலாம். என்னென்னா வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஹட் டிபார்ட்மெண்ட். இது வந்து பேராமீட்டர். ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து நான் பேராமீட்டர் கொடுக்குறேன். ஓகே, அவ்வளோதான். ஹட் டிபார்ட்மெண்ட். ஓகே, டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நேம் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துலாம். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ டேபிள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து கஸ்டமர் _ ஐடி வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதேமாதிரி மொபைல் நம்பர் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேலரி ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். காலம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரிப்போர்ட் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு போல்ட் பண்ணிவிட்டு சென்டர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துடலாம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு நேம் அசைன் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிடலாம். ஓகே, ஒரு நேம் என்ன நேம் கொடுக்கலான்னா ஸோ இதில் வந்து நான் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறேன்ல, இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல கரண்ட்லி லுக்கிங் அட் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளார கொடுக்குறேன். அதில் ப்ளஸ் கொடுத்துட்டு பேராமீட்டர் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து டிபார்ட்மெண்ட் நேம், அதை வந்து பேராமீட்டர் கிளிக் பண்ணி செட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து நேம் மட்டும் அசைன் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த பேராமீட்டர் நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இதான் வந்து டிபார்ட்மெண்ட் நேம் இப்போ க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதான். அகெயின் நான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ஸோ இந்த இடத்துல கரெக்ட்லி லுக்கிங் அட் வந்து ஆல்ரெடி மறுபடியும் பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு பேராமீட்டரில் டிபார்ட்மெண்ட் நேம் கிளிக் பண்ணிக்கலாம். அகெயின் ப்ளஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், அது வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்தோம். தட் இஸ் ஸ்ட்ரிங் வேல்யூ இல்லையா, அதனால் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போ என்ன டிபார்ட்மெண்ட் வந்து ஷோ பண்ண போகிறோன்ற மட்டும் நம்ம வந்து அதில் வந்து
கொடுக்குறோம். அது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரஷனில் கொடுக்குறோம். ஓகே, இவ்வளோ சிம்பிளாக அது போல்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிரஷன் வந்து சென்டர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துலாமா? என்ன கலர் கொடுக்கலாம்? ஓகே ஓகே இப்போது ப்ரிவ்யூ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட் நேம் நான் கொடுக்குறேன். என்னென்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் காப்பி பண்ணியில் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து வியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி லுக்கிங் அட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ரிகாஸ். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து நம்ம இந்த ஃபீல்ட் கொடுத்தோம் இல்லையா, அந்த நேம் மட்டும் அதில் பிரிண்ட் ஆகும். ஆயிருக்கா? ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ரிப்போர்ட் தான் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிப்போர்ட் நான் கொடுக்குறேன். ஸோ காப்பி பண்ணியில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு வியூ ரிப்போர்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போ கரண்ட்லி லுக்கிங் அட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன ரிப்போர்ட் பார்க்குறோமோ அந்த ரிப்போர்ட் வந்து முன்னாடியே டெக்ஸ்ட் பாக்ஸில் எக்ஸ்பிரஷனோட கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆட் டேட்டா செட் கொடுக்குறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்துட்டு டிசெட் அண்டர்ஸ்கோர் நேம். என்ன நேம் கொடுக்கலாம்னா டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து யூஸ் எம்பர்டட் மைண்ட் மை ரிப்போர்ட் கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து என்ன டிபெண்ட் பண்ணினா டிஎஸ் கஸ்டமர் 01 வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதில் வந்து கொரி நான் கொடுக்குறேன். இல்லைன்னா செலக்ட் டிஸ்டிங் டிபார்ட் ஃப்ரம் டிபிஓ டாட் கஸ்டமர் 01 அந்த கொரி மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது பேராமீட்டர் டெக்ஸ்ட் பாக்ஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேராமீட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுறேன். அதில் ஆட் வேல்யூவில் கெட் வேல்யூ ஃப்ரம் அ கொரியில் என்ன பேராமீட்டர் கொடுக்குறேன்னா டிசெட் அண்டர்ஸ்கோர் கஸ்டமர் டிசெட் அண்டர்ஸ்கோர் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன். வேல்யூ டிபார்ட்மெண்ட் ஃபீல்டு டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அதில் ப்ரிவியூவில் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கொடுத்து நான் வியூ கொடுக்குறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் இப்போ நான் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது வந்து நம்ம பேராமீட்டர் செட் பண்ணிவிட்டு நம்ம ரிப்போர்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு பார்ப்போம். இது வந்து பேராமீட்டர் செட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ கூகுள் குரோமில் வந்துட்டு நம்மளோட ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பேராமீட்டர். ஓகே, கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் நேம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கொடுத்து நான் வியூ ரிப்போர்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ரிப்போர்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அதேமாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸில் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளோ தான், சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.